Dear students, I am Malar. In the video, we convolution related Anna University question. Calculate the convolution of x of n and h of n using method of multiplication. Okay, multiplication method follow panni convolution கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. This is for December 2016 6 mark question. Okay, first of all write the given data. Given data அப்படியே எழுதி இருக்கோம் x of n and h of n. நமக்கு arrow கொடுத்திருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன் arrow கொடுத்திருந்தா அத வந்து 0th place. அப்ப அதுக்கு left side உள்ளது -1, இது வந்து -2, இது வந்து -3. அதாவது நான் பென்சிலால மார்க் பண்றது அதோட place. Place na meaning புரியுதா? இது 0th place, first place, second place, third place. இது வந்து -1, -2 இது எல்லாமே வந்து places. Okay? Okay. அடுத்து இதுல நமக்கு இங்க தான் arrow கொடுத்திருக்காங்க. சோ இதான் 0th place, இது first place, இது second place, இது -1, -2. சரியா? as place னு சொல்றத sample னு சொல்லலாம். இது 0th sample, first sample, second sample, இது -1, -2. Okay? Okay. இப்போ நம்ம அவுட்புட்டோட லெந்த் எவ்வளவு இருக்குங்கிறதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா length of x of n எத்தனை நம்பர் இருக்கு 5 நம்பர்ஸ் இத நம்ம m ன்னு எடுத்துக்கலாம் length of h of n இதோட நம்பர் வந்து total 4 இத n ன்னு எடுத்துக்கலாம் ஃபார்முலா m + n - 1 so 5 + 4 9 9 - 1 னா 8 ஓகே அவுட்புட் வந்து நமக்கு 8 நம்பர் வரணும் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்ல ஃபாலோ பண்ணலாம் x of n அப்படி எழுதி இருக்கோம் h of n ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் தான் ஜஸ்ட் ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் இதல நம்ம எப்படி எழுதணும்ங்கறத பாத்துக்கோங்க x of n அப்படி எழுதி இருக்கோம் h of n பாருங்க x of n நமக்கு டோட்டல் 5 நம்பர்ஸ் இருக்கு சோ இந்த மாதிரி எழுதி இருக்கோம் h of n ஸ்டார்டிங் நம்பர் இங்க தான் எழுதணும் நம்ம யூசுவலா மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 232 into 22 அப்படி இருந்துச்சுனா எப்படி எழுதுவோம் 232 and 22 இப்படி தானே எழுதுவோம் இந்த பிளேஸ்ல தான் எழுதுவோம் ஓகே பட் இங்க எப்படி எழுதணும்னு பாருங்க இங்க இருந்தே ஸ்டார்டிங் நம்பர் 11011 அகைன் இங்க வந்து இங்க தான் ஸ்டார்ட் பண்ணனும் ஓகே இத நம்ம விட்டுறலாம் இத விட்டுறலாம் 0 போட கூடாது விட்டுறலாம் ஓகே இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் because 4 நம்பர்ஸ் தான் இருக்கு சோ ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் 4 * 4 4 4 * 4 4 likewise ஓகே ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் இத நம்ம ஆட் பண்ணும்போது என்ன வரும்னு பாருங்க இந்த இடத்துல ஆட் பண்ணும்போது 4 ஆகும் நம்ம ஆட் பண்ணும்போது 4 - 3 1 likewise நம்ம ஆட் பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு இப்போ இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு இப்போ இதுல arrow நமக்கு எங்க வரும்ங்கறத பார்க்கணும் நம்மளா போட முடியாது ப்ராப்ளத்தை ரெஃபர் பண்ணி போட போறோம் அது எப்படின்னு பாருங்க இந்த இடத்துல வந்து lowest index of x of n அப்படினா என்ன அப்படினா x of n ஓட ஃபர்ஸ்ட் நம்பரோட பிளேஸ் என்ன அதுதான் மீனிங் ஓகே x of n ஓட ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குல அதோட பிளேஸ் இது 0th பிளேஸ் னு சொல்லி இருக்கேன் அப்ப இது -1 இது -2 அப்ப x of n ஓட lowest index வந்து -2 ஓகே அதே மாதிரி h of n ஓட lowest index அப்படினா என்னன்னா h of n ஓட ஃபர்ஸ்ட் நம்பர் அதோட பிளேஸ் என்ன இது வந்து 0வா இருந்துச்சுனா இது -1 இது -2 இது -3 ஓகே அப்ப இது வந்து -3 நம்ம ரெண்டு ஆட் பண்ணும்போது -5 கிடைச்சிருக்கு அப்படினா நல்லா பாருங்க -5 இல்லையா அப்போ இது வந்து -5 இது -4 இது -3 இது -2 -1 இத வந்து 0 புரிஞ்சுதா இத நமக்கு தேவையான required answer இந்த இடத்துல தான் நமக்கு arrow வரும் thank you students